Hi viewers, welcome to Lara Kitchen and Health Tips. இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்டான ஈஸியான பிரெட் உப்புமா. பொதுவாக உப்புமா அப்படின்னாலே நம்ம ரவை கோதுமையில தான் பண்ணுவோம். ஆனால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு நான் ஒரு பிரெட் பேக்கெட் எடுத்திருக்கேன், 10 பீஸு. இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மில்க் பிரெட் தான் எடுத்திருக்கேன். இது நம்ம வீட் பிரெட்லேயும் பண்ணலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா பிரெட்டையும் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. அது சூடு இருந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டுமே ஒரு டேபிள் ஸ்பூன் போதும். கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் 1 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கணுங்கிற அவசியம் இல்லை, இந்த மாதிரி இருந்தால் போதும். இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இப்போ நான் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பு இது மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். வேறு எதுவும் இல்லை, நான் போடல சாஸ் ஐட்டம்ஸில். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க. தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி போதும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த ப்ரெட்டெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக கிளறி விடுங்க, இல்லைன்னா ப்ரெட்டெல்லாம் உடஞ்சிரும். அதனால் பார்த்து பொறுமையாக கிளறி விடுங்க. இது மேலே நான் கொத்தமல்லி இலை தூவி இறக்கி வைக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான சுவையான பிரெட் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பொதுவாக ப்ரெட்டை நம்ம நார்மலாக சாப்பிட்றது, பாலில் தொட்டி சாப்பிட்றது எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது கெச்சப்போட பரிமாறினா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.